கண்ணுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, அமெரிக்கா, வெனிசுவேலான்ற 2 நாடுகளும் ஒண்ணோட ஒண்ணு அதாவது மோதிக்கிறதா பார்க்குறோம். அந்த 2 காய்கள மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது தொடர்புடைய அது 2 காய்கள் நகரும் பொழுது உலகத்துல மற்ற காய்களும் நகர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த சதுரங்கத்துல வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சதுரங்க ஆட்டத்துல நடக்கக்கூடிய 2 காய்கள் மட்டும் இல்ல, நெறைய காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஒண்ணு தொடர்புடைய விஷயமா தான் இத பார்க்கணும். இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எண்ணெய் தான். எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணும் பெரிய ராணுவ ரகசியம்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். சரி. அந்த எண்ணெய் அரசியல்ன்றது எப்படி இந்த நாடுகள் ஒண்ணோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்குது, அந்த அரசியல மாற்றக்கூடியதா இருக்குதுன்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது ஒரு பரந்துபட்ட பரப்பு. அதுக்குள்ளார நம்ம வந்து இப்ப அமெரிக்கா, வெனிசுவேலா அப்படின்ற அந்த சட்டகத்துக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா, இவங்க சொல்ற அந்த காரணம் என்ன? நாங்க போதைப் பொருள் கடத்தல வந்து தடுக்க போறோம். அதுக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த நிறைய படகுகளை வந்து இவங்க அழிக்கிற காணொலிகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதன் மூலமா என்ன செய்யறாங்கன்னா, நாங்க வந்து அதுக்கான ஒரு போர் நிகழ்த்திட்டு இருக்கிறோம். போதைப்பொருள் கடத்தல தடுக்கிறதுக்கான ஒரு போர் நிகழ்த்திட்டு இருக்கோம். அந்த மக்களுக்கு, அமெரிக்க மக்களுக்கு அவங்க வந்து காமிக்கிறாங்க. உலக மக்களுக்கும் அதை காமிக்கிறாங்க. சரி, போதைப்பொருள் கடத்தல் தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு போர்க்கப்பல்கள், அதிநவீன போர்க்கப்பல்கள், அவ்வளவு ராணுவ வீரர்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ ஒரு வெறுமனே போதைப்பொருள் கடத்துறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பு தேவையா, ஒரு ராணுவ குவிப்பு தேவையா அப்படின்ற கேள்விக்குள்ள போனோம் அப்படின்னா, இது வந்து வெறுமனே போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமா தெரியல. இன்னும் ஒண்ணு என்னன்னா, போதைப்பொருள் கடத்துறாங்க அப்படின்னா, அப்படி வான் வழியா கடத்தல. கடல் வழியா கடத்துறாங்க. இப்ப கடல் வழியா கடத்தினாலும் சரிதான், வான் வழியா கடத்தினாலும் சரிதான். நீங்க என்ன பண்ணணும்? உங்க நாட்டு எல்லையில நின்னு உள்ள வர்ற விஷயங்களை தடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னொரு நாட்டுல போய் அந்த நாட்டு துறைமுகத்தை தாக்குறது, அங்கிருந்து செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை தாக்குறது, அதே போல அங்கிருந்து மற்ற நாடுகள்ல இருந்து உள்ள செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை பறிமுதல் செய்யறதுன்ற வேலையை செய்யும் பொழுது, இதை பார்த்தா போதைப் பொருள் கடத்தல வந்து தடுத்து நிறுத்துற தகவல்களா தெரியல. தடுத்து நிறுத்துற ஒரு நோக்கமா தெரியல. அங்க இருக்கிற எண்ணெய், அவரு மடுரோ சொன்ன மாதிரி எண்ணெய் வளங்களை கைப்பற்ற நோக்கமா தான் இருக்குது.